என்ன சொல்ற புவனா? உனக்கு பைத்தியமா பிடிச்சு போச்சு? அதானே புவனா, நீ பேசாம எங்க வீட்டுல இருந்துருமா. வறுமையை காரணம் காமிச்சு உன் பெருமையை குறைச்சுக்காத. கரெக்ட். மளிகை கடைக்காரனாவது பீடா கடைக்காரனாவது. இத பாருமா, இந்த நிமிஷத்துல இருந்து உன் படிப்பு, கல்யாணம், வாழ்க்கை எல்லாம் எங்களுடைய பொறுப்பு. உன்னை நாங்க காப்பாத்துறோம். நீ பேசாம இங்க வந்துடு. ஆமாம்மா, நீங்க காப்பாத்துவீங்க. இத்தனை காலமா என்ன வளர்த்து ஆளாக்கின சின்னம்மாவையும் சுந்தரியையும், எனக்காக அவங்க பட்ட கடனையும் கை கழுவிட்டு வர முடியுமா? என்ன கடன்? பொல்லாத கடன். உன் படிப்புக்கு என்ன செலவாச்சோ அதை நாங்க கொடுக்கிறோம். அவங்களுடைய எதிர்காலத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதையே நாங்க செய்யறோம். அப்புறம் என்ன? நீங்க என் மேல வச்சிருக்கிற பிரியத்துல இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. இதுக்கு நான் சம்மதிக்கிறது சரின்னு தோணல. நீ அந்த பலசரக்கு கடை வேதாச்சாரத்தை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தத்தை நாங்க தான் தீர்க்கிறோமே. இன்னும் என்ன தயக்கம்? படிப்பு முக்கியம்னா படி இறங்கி வா. எங்க தயவு தேவையில்லையா? அதையாவது சொல்லு. இந்த விஷயத்துல என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. நான் வரேன். அவ பிடிவாதவன நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. இருமா, ஸ்டெதாஸ்கோப் தொங்க வேண்டிய கழுத்துல தாலி தொங்குது. நீ டாக்டரா வரணும்னு நாங்க எவ்வளவோ கனவு கண்ட. பரவாயில்ல, நல்லா போனா. இத நீ உன் சித்திக்காக செஞ்ச தியாகம்னு சொல்றதா, இல்ல சித்தி உனக்கு செஞ்ச துரோகம்னு சொல்றதான்னு எனக்கு புரியலம்மா. நீங்க என் கல்யாணத்துக்கு வைராக்கியமே வராம இருந்துட்டீங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா. கல்யாண வீட்டுல வந்து கண் கலங்க கூடாதுன்னு தான் வரல. என்னமோ நினைச்சோம், என்னமோ நடந்துருச்சு. நாங்க கல்யாண பந்தலுக்கு வரலையே தவிர, தெருக்கொடியில கார்ல இருந்துகிட்டு கெட்டி மேலத்தம் கேட்ட உடனே மானசீகமா அச்சதியை போட்டுட்டு தாம்மா வந்தோம். கண்ணை தொடச்சுக்குமா. முதல்ல என் மூத்த பொண்ணு கல்யாண கோலத்தோட வந்திருக்கேன். இரு, தாம்பூலம் தர்றேன். மடிய பிடிமா. இத பிடிங்க. வாங்கிக்கம்மா. வர வர. போனா, நீ எனக்கு கிடைக்கணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? உங்க சின்னம்மாவை சரி கட்டுறதுக்கு நான் எவ்வளவு 1000 செலவு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாது. நீங்க என்ன கட்டிக்க விரும்புறீங்கன்னு சொன்னதுனாலதான் நானும் இதுக்கு சம்மதிச்சேன். என்னுடைய லட்சியம் எல்லாம் உங்க மனசு கோணாதபடி நடந்துக்கிறதும், என் மனசுல உள்ள ஆசைப்படி படிக்கிறதும் தான். படிக்கிறது உன் லட்சியம், உன்னை பிடிக்கிறது என் லட்சியம். ரெண்டு நிறைவேறும். விளக்கு அணைக்கலாமா? இனிமே எப்போ உங்க கூட தானே இருக்க போறேன். இப்ப கொஞ்சம் படிச்சுட்டு வரேனே. இங்க பாரு, நான் கதை மூடுறப்ப நீ புத்தகத்தை தரக்கூடாது. என்னுடைய நேரம் போக பாக்கி நேரம் தான் உன் படிப்பு. நீங்க படிப்புக்கு தடையா இருக்க மாட்டீங்கன்னு உத்தரவாதம் தந்திருக்கீங்களே. அதெல்லாம் ஆசையில சொல்ற உத்தரவாதம், அரசியல் வாக்குறுதி மாதிரி. இத பாரு, இப்ப என் ஆசைப்படி இருந்துட்டேன்னா உன்னை நான் எங்க கொண்டு போய் வைக்கிறேன் பாரு. பெரிய டாக்டர் ஆக்க போறேன். இப்ப நம்ம முதல்ல இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணாத. இது சரஸ்வதி, பெட்ல எல்லாம் வைக்க கூடாது, அங்க வச்சிரு. குட். போடா, டவல் எடுத்துட்டு வா. இத கொண்டு வரேன். ஐயோ, சீக்கிரம். சமையல் அப்புறம் பண்ணிக்கலாம். அந்த சாப்பாடு வேணாம், முதல்ல இந்த சாப்பாடு. என்னம்மா, என்னாச்சு? 2-3 நாளா எனக்கு எப்படியேதான் இருக்கு. அப்படியா? ராசாத்தி. மாப்பிள, ஒரு நல்ல சமாச்சாரம். என்ன? நீங்க அப்பாவாக போறீங்க. நான் படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்னு கற்பனை பண்ணிருந்தேன். இப்ப நான் கர்ப்பம்னு தெரிஞ்சதும் என் கற்பனை எல்லாம் கலைஞ்சு போச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ என்ன வேலை நினைச்சிட்டு இருந்தியோ அதான் என்னுடைய கனவும் கூட. இந்த குழந்தைக்காக உன்னுடைய படிப்பை நிறுத்திட்டா நீ நினைச்சதெல்லாம் நடக்காம போயிட போன. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னங்க? உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அங்க உன் கருவை கலைச்சிருவோம். சட்டப்படி அது ஒண்ணு தப்பு இல்ல.
என்ன சொல்ற? வேண்டுங்க, பெத்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. வளர்றதை கலைக்கிறது மகா பாவம். சிசுவையும் பசுவையும் அழிக்கிறவங்களுக்கு எந்த ஜென்மத்திலையும் நல்லது நடக்காது. அது பாவம். எனக்கு தாயாகிற பாக்கியமாவது கிடைச்சது, அது போதும். நான் படிப்பை நிறுத்திடுறேன். அதுக்காக ஏன் அழற? அழாத. அக்காய், என்ன மாப்பிள காரை விட்டு இறங்கி பொட்டியோட வரீங்க? குதிரை ரேஸ்ல இருந்து வரேன். இன்னைக்கு ஜாக்பாட்ல 3 லட்சம் எனக்கு தான். அதே ரேஸ்ல தோத்த ஒருத்தங்கிட்ட இருந்து இந்த காரை விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கு? 3 லட்சமா? அம்மா அம்மா, ஏமா அப்படி சிலையாயிட்ட? அர்ப்பனுக்கு பவுசம் வந்தா அர்த்தராத்திரியில கூட பிடிப்பாங்க. புவனா என்ன ஆட போறாளோ? புருஷன் காசு புத்திய மாத்திருமே. குணா, குணா, நிற மாசம் அவளை ஏன் தொந்தரவு பண்றீங்க? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு பசிக்குதே. போய் துணியை மாத்திட்டு வாங்க. சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சுந்தரி, அவருக்கு சாப்பாடு போடுமா? மூஞ்சி பாரு, அதிகாரம் கொடி கட்டி பறக்குது. நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? நேரம் கெட்ட நேரத்துல வந்து சாப்பாடு போடுனா போடுறதுக்கு? எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. தேவையில்லை நீ போய் போடு. முடிக்கு மிஞ்சின கருப்பும் இல்ல, மத்தாளுக்கு மிஞ்சின உறவும் இல்ல. இன்னைக்கு வயிற்று பசிக்கு சோறு போடாம வெளியே விட்டோம்னா நாளைக்கு வேற பசி தேடிட்டு வெளியே போயிட்டான்னா என்னடி பண்ணுவ? முதலைக்கு ஆபத்தாச்சடி. நானே என் மனசு கல்லாக்கிக்கிட்டு மானத்தை ஆகாயத்துல விட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்னடி வீராப்பு? மணிக்கு மணிங்கிட்டு மாமணியும் கூட கட்டிடும். போடி போய் சோறு போடு. அவங்கிட்ட பணம் துள்ளுது, ரேஸ்ல அடிச்ச பணம். குதிரையில இருந்த பணத்தை வேற எந்த கழுதையாவது கொட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ வாங்கி சேர்த்துக்க. தூங்குனா தூங்குறா. நம்ம சித்ராவுக்கு ஒரு வரன் வந்திருக்கு. பையன் ரொம்ப நல்ல மாதிரியா. வாயன் போய் பார்த்துட்டு வருவோம். எங்க லண்டனுக்கா? இந்த எகத்தாளம் தானே வேணாங்கிறது. பின்ன பையனுடைய அப்பா அம்மா மீனம்பாக்கத்துல இருக்காங்களாம். இதெல்லாம் நினைச்ச நேரத்துல புறப்பட முடியுமா? ஏன் மீனம்பாக்கம் அவ்வளவு தூரமா? நான் நட்சத்திரம் எல்லாம் பாக்குறது இல்லையா? இன்னைக்கு அருமையான நாள். எதுவும் பேசாத, புறப்படு. அம்மா, போராவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இப்பதான் சுந்தரி வந்து சொன்னா. அப்படியா? பரவாயில்லையே. என்னங்க, ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது நல்ல சமாச்சாரம் வந்திருக்கு. இதுவே நல்ல சகுனமா தோணல? நல்லா சொன்னப்போ. என்னங்க, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? எதுக்காக உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டனோ அதை கெடுக்கிறதுக்காக பிறந்திருக்கு. இதுக்கு ஒரு பேர் வேற. சனியன் வை. எங்க என்ன பேசுறீங்க? அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க. நான் அப்படி இல்ல. நான் தான் உன் மேலயும் உன் குழந்தை மேலயும் உயிரே வச்சிருக்கனே. ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன பேர் சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரு, ஆனா யாரும் வைக்காத பேரா சொல்லட்டுமா? கைகை. நல்லா இல்ல. காந்தாரி. நல்லா இல்லைங்க. அப்ப நீயே வச்சுக்கோ. மீரான்னு வைக்கலாமா? உனக்கு பிடிச்சிருந்தா. வேண்டாங்க.